நெட்ல டைப்பிங் படிச்சா டெக்னிக்கலா முன்னேறலாம். எக்கச்சக்க கம்ப்யூட்டர் கோர்சஸ், எக்ஸலென்ட் ஃபேக்கல்டிஸ். இது மட்டுமா, ஸ்போக்கன் இங்கிலீஷ், அகாடமிக் ப்ராஜெக்ட் கைடன்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இன்டர்நெட் கஃபே, கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். வணக்கம். இப்போ என்ன பண்ண போகிறோம், டேலி ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த குரூப்லாம் ஸ்டாக் ஐட்டம்லாம் பண்ணீங்க. ஸோ இன்றைக்கி மீதி இருக்க பேலன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு F1 கொடுங்க, உங்கள் டைரக்டரிக்குள்ளே போயிடுங்க, உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்து உள்ளே போயிடுங்க. ஸோ லாஸ்ட்டு நீங்கள் பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்வென்ட்ரி இன்ஃபர்மேஷனுக்குள்ளே ஸ்டாக் ஐட்டம்ஸில் எல்லாமே க்ரியேட் பண்ணிங்க. ஸோ லாஸ்ட்டு நான் பண்ணது உங்களுக்கு அந்த பிரிண்டர் அதெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தால் அதெல்லாம் நீங்கள் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் இப்போ நமக்கு இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸில் ஒரே ஒன்று தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸில் ஒரு 5 படிச்சிருப்பீங்க. ஸ்டாக் ஐட்டம், ஸ்டாக் குரூப்பு, யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்டு, குடோனு, அப்புறம் ஸ்டாக் கேட்டகரிஸ். ஸோ இப்போ எஸ்கேப் கொடுத்து வெளியில் வாங்க. ஸோ ஸ்டாக் குரூப்பு, ஸ்டாக் ஐட்டமு, யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்டு, குடோன்ஸ் மட்டும் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கேட்டகரி அப்படின்றது வரல. ஸோ இப்போ ஸ்டாக் கேட்டகரின்றது என்னென்னா பேஜ் நம்பர் 124 எடுங்க. ஸோ பேஜ் நம்பர் 124 பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பார்ட் மட்டும் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இது மட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணலை. ஸோ அது ஹெட்டிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மானிட்டர் கொடுத்துருக்காங்க, எல்ஜி மானிட்டர் போட்டிருக்காங்க, சாம்சங் மானிட்டர் போட்டிருக்காங்க. அதில் ஸ்டாக் ஐட்டமில் எல்ஜி மானிட்டர் 15 இன்ச்சுன்னு போட்டிருக்காங்க. இதில் ஒரு சின்ன ஒர்க் மட்டும் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல குரூப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் கேட்டகரிஸ் க்ரியேட் பண்ணும். ஸோ ரெண்டுமே இப்போ நான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கேட்டகரிஸ் க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ கேட்டகரிஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு எப்படி குடோன் போனீங்க, குடோன் எப்படி க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல F11 ஃபீச்சர்ஸில் போயிட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணும். ஸோ அதே மாதிரி F11 ஃபீச்சர்ஸ் போங்க. அதில் அக்கௌண்டிங், இன்வென்ட்ரி, ஸ்டாஷ்னரி, டைரெக்டாக இன்வென்ட்ரிக்குள்ளே போயிடுங்க. இன்வென்ட்ரியில் அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ், இன்வென்ட்ரி ஃபீச்சர்ஸ்லாம் வர்றதுக்கு F11 கொடுத்து பண்ணிக்கலாம், இல்லை சைடில் கொடுத்து இப்போ பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இதில் இன்வென்ட்ரியில் போனீங்கன்னா பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்ன உங்களுக்கு கேட்டகரிஸ் வேணும் போது நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு Y மட்டும் கொடுத்துட்டு கண்ட்ரோல் A கொடுத்து சேவ் பண்ணிங்க. ஸோ இது முடிஞ்சிச்சு. இப்போ எஸ்கேப் கொடுத்து வெளில பாருங்கள், ஸ்டாக் குரூப்பு, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக் கேட்டகரிஸ்ன்னு சொல்லி வந்திருக்கு பாருங்கள். இதை சூஸ் பண்ணுங்கள், என்ட்ரு பண்ணுங்கள், க்ரியேட் கேட்குது. இதெல்லாம் எதுவுமே இல்லை, ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம். க்ரியேட்குள்ளே போங்க. அதில் 15 இன்ச்சஸ் மட்டும் போடுங்க. இன்ச்சஸ் எங்கே இருக்குன்னா 15 நம்பர் போட்டுட்டு இன்ச்சஸ் என்ட்ருக்கு பிஃபோராக டபுள் கோட்ஸ் இருக்கும், அது ஷிஃப்ட் போட்டு அடிக்கணும். அதுதான் இன்ச்சஸ் கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். மறுபடியும் என்டர், மறுபடியும் என்டர். இது 15 இன்ச்சு. இப்போ இந்த பேஜ் நம்பர் 124ல் எல்ஜி மானிட்டர் 15 இன்ச்சுன்னு கொடுத்ததுனால நான் 15 இன்ச் போடுறேன். அடுத்து 17 இன்ச் கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரி 17 இன்ச் கொடுத்துட்டு மறுபடியும் என்ட்ரு பண்ணுங்கள், மறுபடியும் என்ட்ரு பண்ணுங்கள், ப்ரைமரி கொடுங்க, என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ இது இந்த கேட்டகரிஸில் இருக்க மாதிரி நான் யூஸ் பண்ணுறது. ஆனால் நார்மலாக இப்போ நீங்கள் கடைக்கெலாம் போனீங்கன்னு வச்சுங்களேன், கடையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நமக்கு ஒரு ஸ்டாக் கேட்குறோம், அந்த ஸ்டாக் இல்லைன்னு சொல்கிறான். எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இந்த கேட்டகரிஸை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. இந்த கேட்டகரிஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹமாம் சோப் இருக்குன்னா அதில் 500 கிராம் இருக்கும், 100 கிராம்ஸ் இருக்கும். பாட்டில்ஸில் பார்த்தீங்கன்னா லிக்விட் வச்சுருப்பாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா கவரில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி என்னெல்லாம் ஸ்டாக்ஸில் இருக்கோ, ஒரே இப்போ சோப்புன்னு எடுத்திங்கன்னா ஹமாம் இருக்குது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஒரு சோப்லேயும் என்னென்ன கிராமில் எவ்வளோ இருக்குன்றது தான் அந்த கேட்டகரிஸ். இப்போ இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா எல்ஜி மானிட்டர்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஒரு டிவி வீட்டில் பார்க்குறீங்க, ஒரு எல்சிடி டிவியில் 15 இன்ச் டிவி பார்ப்பீங்க. அதே மாதிரி 21 இன்ச் இருக்கும், 29 இன்ச்சஸ் இருக்கும், 42 இன்ச்சஸ் இருக்கும். அப்போ ஒரு இன்ச்சும் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அது வெறும் மானிட்டர் எல்ஜி மட்டும்தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ டிவியில் பார்த்தீங்கன்னா எல்ஜி இருக்கும், சாம்சங் இருக்கும், ஸோ ஃபிலிப்ஸ் இருக்குது. ஸோ மாதிரி என்னென்ன டிவி இருக்கோ, சோனி இருக்குது. ஸோ என்னென்ன டிவி இருக்கோ எல்லாத்துலேயும் 15 இன்ச்சு, எல்லாத்துலேயும் 17 இன்ச்சு அவங்க வச்சுருப்பாங்க ஸ்டாக்கில். அப்போ இந்த மாதிரி கேரிஸ் போட்டு பிரித்தோன்னா அந்த கேரிஸை மட்டும் தனியாக எடுத்து எவ்வளோ ஸ்டாக் போயிருக்கு, எவ்வளோ சேல்ஸ் போயிருக்குன்றதெல்லாம் பார்த்து செக் பண்ணுறதுக்கு அந்த கேரிஸ் யூஸ் பண்ணுறது. அப்போ ஒரே ப்ராடக்ட் இருக்குது, நிறைய கேட்டகரிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சோப்புக்கு எடுத்துக்கலாம், பேஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம், அப்புறம் பவுட்ரு எடுத்துக்கலாம், மெடிசின்ஸ்க்கு எடுத்துக்கலாம். அது மாதிரி நிறைய இருக்கும். இப்போ நீங்கள் டோலோலேயே பார்த்தீங்கன்னா 650 இருக்கும், 600 இருக்கும், அப்புறம் அந்த எம்ஜி சொல்லுவாங்க, இவ்வளோ எம்ஜி வேணுமா அப்படிலாம் கேட்பாங்க. அந்த மாதிரி பிரித்து வைக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த கேரிஸ் யூஸ் ஆகுது. வெளியில் வந்துடுங்க. வெளில வந்துட்டு இப்போ இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், இது மட்டும் பண்ணால் போதுமா சார்? கண்டிப்பாக கிடையாது. பேஜ் நம்பர் ஆல்ரெடி நீங்கள் பண்ண அந்த 119 எடுங்க. 119க்குள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் அதில் கம்ப்யூட்டர் அசரிஸ்க்குள்ளே நீங்கள் ப்ராசஸர் போட்டிங்க, அண்ட் தென் பார்த்தீங்க மானிட்டர் போட்டிங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிண்டர் போட்டிங்க, கீபோர்ட்லாம் பண்ணிங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப்லேயே மறுபடியும் போயிட்டு க்ரியேட்குள்ளே போகிறேன். க்ரியேட்குள்ளே போயிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் எல்ஜி மானிட்டர்னு க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? எல்ஜி மானிட்டர் மட்டும் க்ரியேட் பண்ண போகிறேன்.
அண்டர் எது கீழே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மானிட்டர் கீழே பண்ண போகிறேன். இப்போ மானிட்டர் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அதுவே ப்ராக்கெட்டில் கம்ப்யூட்டர் ஆக்சரிஸ்ன்னு வந்துருச்சு. ஸோ லாஸ்ட் டைம் போடும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுன்றதுக்காக அதை செப்பரேட்டாக போட்டு காமிக்கிறேன். நான் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் எல்ஜி மானிட்டர் மட்டும் போட்டால் போதுமா சார்? அது கீழே என்ன போட்டிருக்கு? சாம்சங் மானிட்டர் போட்டிருக்கு. அப்போ சாம்சங் மானிட்டர் அப்படின்னு சொல்லி இதை க்ரியேட் பண்ணுங்க. ஸோ 15 இன்ச்லாம் கிடையாது, வெறும் நான் குரூப் மட்டும் தான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ குரூப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் திரும்பி அதுவும் எது கீழே வரணும்? எல்ஜி மானிட்டர் கீழே வரக்கூடாது, அதுவும் மானிட்டர் கீழே தான் வரணும். ஸோ இப்போ அதுவும் எங்கே வருது? கம்ப்யூட்டர் ஆக்சரிஸ்குள்ளே வருது. ஸோ இதுதான் வந்து ஒரு குரூப் க்ரியேஷனோட ஒர்க், அவ்வளோதான். ஸோ இது மட்டும் தான் உங்களுக்கு புதுசாக வரக்கூடியது. மற்றபடி நீங்கள் முடிச்சுட்டு வழக்கமாக நீங்கள் பண்ணுற மாதிரி அதே மாதிரி ஸ்டாக் ஐட்டம் தான். பேஜ் நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1, 2, 4 எடுத்துங்க. இதில் வந்து ஸ்டாக் ஐட்டம்குள்ளே வந்துடுங்க. ஸோ ஸ்டாக் ஐட்டம்குள்ளே வந்துட்டு அங்கே க்ரியேட்குள்ளே போங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் பண்ணது நிறையா இருக்கும், அதை தவிர இப்போ எக்ஸ்ட்ரா இது பண்ண போகிறோம். ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா எல்ஜி மானிட்டர், ஓகேங்களா? மானிட்டர் போட்டு 15 இன்ச்சுன்னு கண்டிப்பாக போடணும், கம்பல்சரி. இது 15 இன்ச் போட்டால் தான் நமக்கு அந்த கிளாஸிஃபிகேஷன்லாம் கரெக்டாக பிரியும், இல்லைனா கேரிஸ் கீழே பிரியாது. என்டர் பண்ணுங்கள், மறுபடியும் என்டர். எது கீழே வரணும்னா எல்ஜி மானிட்டர் கீழே வரணும். எல்ஜி மானிட்டர் கீழே கொடுத்துட்டு இப்போ கேட்டகரிஸ்ன்னு கொடுக்குறோம். கேட்டகரி வந்து இது என்ன இன்ச்? இது 15 இன்ச்சு. இப்போ 15 இன்ச் அப்படின்னு சொல்லி கொடுங்க, ஓகேங்களா? 15 இன்ச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழே நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன உங்களுக்கு F12 ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு F12 போய்ட்டு எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அப்படியே கீழே என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ என்ட்ரு பண்ணால் செட் ஸ்டாண்டர்ட் ரேட்ஸ்ன்னு இருக்கும். இப்போ எஸ் அப்படின்னு கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். சேம் அதே மாதிரி தான். சப்போஸ் இன்கேஸ் இதை நீங்கள் பண்ணும்போது இந்த டெலிட் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன், 114 அப்படின்னு சொல்லி போட்டு என்ட்ரு பண்ணால் வந்துடும். அப்படி இல்லைன்னா அது மாதிரி டெலிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் எஸ்கேப் கொடுத்து வெளியில் வந்துட்டு மறுபடியும் என்ட்ரு பண்ணுங்கள், உள்ளே கரெக்டாக வந்துடும். ஸோ இப்படி கொடுத்துட்டு அந்த டேட் எதுவுமே டெலிட் பண்ணாதீங்க, அப்படி இருக்கட்டும். ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 4500. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புக்கில் பார்த்துங்க 5100. ஸோ இது ஒரு பார்ட்டு. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் எல்ஜி மானிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 + 8 அப்போ 20 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள். 20 போட்டதுக்கப்புறம் மெயின் லொக்கேஷன். ஸோ 20 அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் இங்கே 12 ஃபஸ்ட்டு கொடுங்க. எவ்வளோ அமௌண்ட்னா 4500. நெக்ஸ்ட்டு ஈஸ்ட் ஜோன் கொடும். ஸோ 4500. ஸோ இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் எல்ஜி மானிட்டர், ஓகேங்களா? எல்ஜி மானிட்டர் 17 இன்ச். ஸோ 17 இன்ச் போட்டுங்க, என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சேம் எல்ஜி மானிட்டர். இதில் வந்து ஃபஸ்ட்டு பண்ணது 15 இன்ச் பண்ணோம். இப்போ இது என்ன பண்ண போகிறோம்? 17 இன்ச் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு திரும்பியும் நம்பர்ஸு எஸ்ஸு மறுபடியும் என்ட்ரு பண்ணுங்கள். மறுபடியும் என்டர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 5400. ஸோ இது வந்து 5780. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நம்பர்? டோட்டலாக 29. ஸோ 29ல் பார்த்தீங்கன்னா மெயின் லொக்கேஷனில் 11 அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து 5400. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஜோன் அது 18, அதுவும் 5400. ஸோ இது எல்ஜி மானிட்டர் முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு சாம்சங் மானிட்டர். ஸோ சாம்சங் மானிட்டரில் வந்து 15 இன்ச்சு. ஸோ 15 இன்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாம்சங் மானிட்டரில் சேம் அதே மாதிரி சாம்சங் மானிட்டர் சூஸ் பண்ணுங்கள். அதில் இப்போ 15 போட்டிருக்கீங்கன்னா இங்கே 15 சூஸ் பண்ணணும், இங்கே 17 போட்டிருக்கீங்கன்னா 17 சூஸ் பண்ணணும். இப்போ 15 சூஸ் பண்ணிவிட்டு இதில் சேம் நம்பர்ஸ் கொடுங்க, எஸ் கொடுங்க, என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4280. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5160. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் எவ்வளோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 22 குவான்டிட்டி. ஸோ 22ல் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் லொக்கேஷன் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20, அமௌண்ட் வந்து 4280. ஸோ சேம் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 4280. ஸோ இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் மானிட்டர் 17 இன்ச். ஸோ 17 இன்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சேம் சாம்சங் மானிட்டர் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து கேலரிஸ் பார்த்தீங்கன்னா 17 இன்ச் சூஸ் பண்ணுங்கள், நம்பர்ஸ் கொடுங்க, எஸ் கொடுங்க. ஸோ எஸ் கொடுத்துட்டு எவ்வளோ அமௌண்ட்னா 5500. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5940. ஸோ இங்கே கீழே வந்து 18 + 0 18 தான். ஸோ 18 மட்டும் போடுங்க. இதில் மெயின் லொக்கேஷன் கொடுங்க, 18 கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5500. இது கீழெல்லாம் எதுவுமே கேட்காது, ஏன்னா டோட்டலாகவே 18 நம்பர்ஸ் தான், 18 தான் இருக்கும். அதனால் ஜீரோலாம் நீங்கள் போடணும் அவசியம் கிடையாது. 18 + 0 18ன்றதுனால வெறும் மெயின் லொக்கேஷன் மட்டும் 18, ஈஸ்ட் ஜோனே கிடையாது. ஸோ அப்படியே என்ட்ரு பண்ணுங்கள், சேவ் பண்ணுங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து என்ட்ரி போடும்போது இந்த காஸ்ட் ப்ரைஸு செல்லிங் ப்ரைஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும்.
ஸோ எந்த இடத்துல காஸ்ட் ப்ரைஸ் தேவைப்படும்? இப்போ இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே எஸ் கொடுத்து உள்ளே போனீங்கன்னா 2 காலம் இருக்குது. ஃபஸ்ட் இருக்கிறது காஸ்ட் ப்ரைஸு, செகண்ட்றது செல்லிங் ப்ரைஸு. இதை ஞாபகம் வச்சுக்கணும். இதை மறந்துட்டிங்கன்னா டோட்டலாக மிஸ்டேக் ஆகிடும். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த 2 நம்பரில் வந்து மெயின் லொக்கேஷனுக்குள்ளே போய்ட்டு அது தனியாக போடணும், ஈஸ்ட் ஜோன் தனியாக போடணும். ஸோ இதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் சேவ் பண்ணி சரி இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதானா சார்? கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாம் போட்டதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணோம்ல. ஸோ எப்படி நீங்கள் அப்படி லெஜர்லாம் போட்டுட்டு எங்கே போய் பார்த்தீங்க? பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணீங்க கரெக்ட்டுங்களா? ஸோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பண்ணது எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக மொத்தமாக ஒரு இதில் செக் பண்ணலாம். அது எல்லாமே ரிப்போர்ட்ஸ் கீழே தான் வரும். இதெல்லாம் ஒர்க்கிங். ஸோ இது மட்டும்தான் உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ். இதெல்லாம் வியூ பார்க்குறது எல்லாமே நம்ம என்னெல்லாம் இங்கே பண்ணியிருக்கோமோ இதெல்லாம் இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அக்கௌண்ட்ஸு, இன்வென்ட்ரி இன்ஃபர்மேஷன், அக்கௌண்டிங் வவுச்சர், இன்வென்ட்ரி வவுச்சர் இந்த 4த்துலேயே எல்லா டேலியும் முடிஞ்சிடும். இது எல்லாம் வெறும் ரிப்போர்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதில் ஸ்டாக் சம்மரிக்குள்ளே போங்க, போயிட்டு என்ட்ரு பண்ணுங்க. ஸோ என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வரும். இதில் F5 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா மொத்த லிஸ்ட்டும் காமிக்கும். F5ன்றது இங்கேயே சைடில் இருக்கும் பாருங்கள். நான் சொல்கிறது எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். F5 போட்டு ஐட்டம் வைஸ்ன்னு போட்டிருக்காங்களா? ஸோ இதை நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்போ F5 கொடுத்து எப்பவுமே ரைட் சைட்லேயே வரும். நான் சொல்கிற எல்லா ஷார்ட்கட் கீயும் இங்கே தான் இருக்குது. நான் ஃப்ரெஷ்ஷாலாம் சொல்ல, நான் வந்து செக் பண்ணிலாம் சொல்ல, எல்லாமே ரைட் சைட்லேயே இருக்கும். ஸோ இங்கே ஜஸ்ட்டு F5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மொத்தமாக எல்லா ஐட்டம்ஸும் தனித்தனியாக வரும். மொத்தமாக வரும், ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் லைனாக வந்துடும். சரி, மறுபடியும் F5 கொடுங்க. அதுக்கு பதிலாக Alt F1 நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. என்ன பார்த்தீங்க? அந்த நம்ம கொடுக்கும்போதே டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு Alt F1 கொடுக்கலாம். இது எங்கே போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 127 பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே டாப்பில் வந்து F5 கொடுத்து மொத்தமாக பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ஜஸ்ட் எஸ்கேப் கொடுத்துட்டு ஸ்டாக் சம்மரிக்குள்ளே வாங்க, F5 கொடுங்க. ஸோ F5 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு தனித்தனியாக இருக்குது பாருங்கள். 12 நம்பர்ஸ், 18 நம்பர்ஸ் லைனாக வரும். அந்த அமௌண்ட்டு, வேல்யூலாம் பாருங்கள். கீழே வந்து பாருங்கள், நீங்கள் கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா இந்த கிராண்ட் டோட்டலில் உங்கள் புக்கில் போட்டிருக்கோம் பாருங்கள் 452 நம்பர்ஸு கரெக்டாக 12,05,830 அப்படின்னு இருக்குது. அப்போ நீங்கள் போட்ட என்ட்ரிஸ் எல்லாம் கரெக்டு. இப்போ நீங்கள் இல்லை ஏதாவது ஸ்டாக் ஐட்டம் மாற்றிருப்பீங்க, நம்பர் மாற்றிருப்பீங்க, குடோன் மாற்றிருப்பீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ அதுக்கு டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்பி F5 கொடுத்துட்டு மறுபடியும் Alt F1 கொடுத்தீங்கன்னா கீபோர்ட் தனி, மானிட்டர் தனி, மவுஸ் தனி, எல்லாமே தனியாக வரும். அப்போ அதில் நீங்கள் போய்ட்டு கீபோர்டு என்டர் பண்ணிங்கன்னா கீபோர்டில் இருக்கிற அந்த 4மே வரும். திரும்பி மானிட்டர் கொடுத்தீங்கன்னா மானிட்டரில் எல்ஜி மானிட்டர் தனியாக காமிக்கும், சாம்சங் மானிட்டர் தனியாக காமிக்கும். இப்போ இதெல்லாம் தப்பாச்சு நான் சொன்னேன், கண்ட்ரோல் என்டர் கொடுத்தா திரும்பி உள்ளே போயிடலாம். இதெல்லாம் தப்பாக இருக்குது, நம்பர்ஸ் எதனா தப்பாக இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். பேஜ் நம்பர் 128 பாருங்கள், நம்ம பண்ணது எல்லாமே இங்கே வியூ காமிக்கும். அதில் தனித்தனியாக போட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும். சரி, இப்போ எப்படி சார் நான் வந்து மெயின் லொக்கேஷன் தனியாக போட்டேன், ஈஸ்ட் ஜோன் தனியாக பிரித்தேன். எனக்கு ஈஸ்ட் ஜோனும் மெயின் லொக்கேஷனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தனித்தனியாக தெரியணும். அதே மாதிரி கேட்டகரிஸ் தனியாக தெரியணும், குடோன் தனியாக தெரியணும். அது மாதிரிலாம் பார்க்கணும். என்ன சார் பண்ணணும்னா டிஸ்பிளேக்குள்ளே போங்க. டிஸ்பிளேயில் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அந்த ட்ரையல் பேலன்ஸு, டே புக்கு, அக்கௌண்ட் புக்ஸு, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, இன்வென்ட்ரி புக்ஸு, ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரி. இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரிக்குள்ளே போங்க. அதில் குடோன்னு தனியாக ஹெட்டிங் இருக்கும். அதில் ஈஸ்ட் ஜோன் குடோனுக்குள்ளே போங்க. அப்போ ஈஸ்ட் ஜோன் குடோனில் போட்ட என்ட்ரிஸ் மட்டும் தான் அதில் வரும். இப்போ நீங்கள் ஈஸ்ட் ஜோனில் ஒரு 10 நம்பர் போட்டிருப்பீங்க, அப்புறம் வந்து மெயின் லொக்கேஷனில் ஒரு 8 போட்டிருப்பீங்க. அப்போ ஈஸ்ட் ஜோனில் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அது மட்டும் தான் இந்த இடத்துல காமிக்கும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து எஸ்கேப் கொடுங்க. சேம் அதே மாதிரி என்ட்ரு பண்ணுங்கள். திரும்பி நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எஸ்கேப் கொடுத்துட்டு மெயின் லொக்கேஷன் கொடுத்து வெளில வாங்க. இப்போ மெயின் லொக்கேஷன் கொடுத்துட்டு மறுபடியும் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் சேம் அதே மாதிரி. தெரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கு ஒரு மெயின் லொக்கேஷனும் சரி, அதுக்கப்புறம் வந்து ஈஸ்ட் ஜோன் எல்லாமே சரி. அதே மாதிரி கேட்டகரிஸ்குள்ளே போங்க. அந்த கேட்டகரிஸ்குள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் இதுலேயும் 15 இன்ச்சுக்குள்ளே போனீங்கன்னா எல்ஜி மானிட்டரில் 15 இன்ச் மட்டும் வரும். தெரியுதுங்களா? அதே மாதிரி சாம்சங் மானிட்டரில் 15 இன்ச் மட்டும் வரும். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கிறதுக்காக நம்ம செப்பரேட்டாக பிரித்தோம்ல. அப்போ எல்லாமே 15 இன்ச் தான். அதில் சாம்சங் தனியாக 15 இன்ச்சு, அப்புறம் எல்ஜி மானிட்டர் 15, அதே மாதிரி எல்ஜி மானிட்டர் 17 இன்ச்சு, சாம்சங் மானிட்டர் 17 இன்ச்சு. இது மாதிரி தனித்தனியாக கேட்டகரி சைஸாக பார்க்குறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பார்ட்டு. அப்போ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் என்ட்ரி போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ரிப்போர்ட்டிங்கில் போயிட்டு டிஸ்பிளேயில் அதில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரிக்குள்ளே போனீங்கன்னா குடோன் தனியாக பார்த்துக்கலாம், அப்புறம் கேட்டகரிஸ் தனியாக பார்த்துக்கலாம். சரி, ஃபைன். ஸோ இதோட வந்து இன்வென்ட்ரி அப்படின்ற இந்த மாஸ்டர்ஸ் அப்படின்ற பார்ட் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. நான் லாஸ்ட் உங்களுக்கு அந்த லெஜர் எடுக்கும்போது ஒரு ஆப்ஷன் மிஸ் பண்ணிட்டேன். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பேலன்ஸ் ஷீட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லாம் ரிப்போர்ட்டில் போய் பார்த்தீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், டிஸ்பிளேக்குள்ளே போகிறேன். அதில் இன்னொரு இதுலேயும் போய் பார்க்கலாம், ட்ரையல் பேலன்ஸில் போய் பார்க்கலாம்.
ஸோ லாஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தது எங்கே பார்த்துருப்பீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் போய் பார்த்துருப்பீங்க. அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் போய் பார்த்துருப்பீங்க. இந்த பார்ட்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இதில் டிஸ்ப்ளே அப்படின்னுக்குள்ளே போனீங்கன்னா இல்லை இப்போ பார்த்தது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி, அது இன்றைக்கி படித்த கிளாஸ்க்கு பார்த்தது. ஸோ இந்த ட்ரையல் பேலன்ஸ்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போனீங்கன்னா இதில் ஃபுல் டீட்டெயில் இங்கே வரும். நம்ம போட்டிருக்க அந்த டெபிட் காலமும் கிரெடிட் காலம் மட்டும் நீங்கள் பார்த்துக்க முடியும். சரி சார், இதில் எனக்கு எல்லாமே பார்க்கணும் சார்னா இங்கே என்ன போட்டிருக்கு பாருங்கள், எஃப்ஐ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த இடத்துல வந்து எஃப்ஐ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணால் லெட்ஜர் வைஸாக ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர்லேருந்து ஆரம்பித்து ஓப்பனிங் ஸ்டாக் முதல்ல வந்துடும் எப்பவுமே. அப்புறம் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர்லேருந்து ஆரம்பிச்சுட்டு லைனாக கீழே பாருங்கள் 19 மோர் நீங்கள் காமிக்குதுங்களா, அப்போ இவ்வளோ இருக்குது. அப்படியே 19 மோருக்கு நீங்கள் பார்த்துட்டே வரலாம் ஃபுல்லாக. இங்கே கீழே அமௌண்ட்டு பாருங்கள் 50,75,000, இந்த அமௌண்ட்டை கரெக்டாக டேலி ஆகிடும். நான் உங்களுக்கு அன்றைக்கி நான் சொல்லலை, இதில் நீங்கள் இங்கேயும் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து லெட்ஜர் வைஸாக காமிக்கும். ஸோ ஃபுல் லெட்ஜர் நீங்கள் மொத்தமாக பார்த்துக்கலாம். எங்கேருந்து போட்டிங்களோ ஃபஸ்ட் என்ட்ரிலேருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் மொத்தமாக பார்த்துக்கலாம். இதில் எதனா சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சேம் அதே மாதிரி தான் கண்ட்ரோல் கொடுத்து என்ட்ரு கொடுத்தா மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். ஸோ இந்த பாட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணுன்றதுக்காக இதை சொல்கிறேன். ஸோ இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா டிஸ்பிளேக்குள்ளே ட்ரையல் பேலன்ஸில் இந்த ஆப்ஷன் ஆல்ட் F1. இப்போ இந்த ஸ்க்ரீன்லேருந்தே ஆல்ட் F1 கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது கீழே அப்படியே ஹெட்டிங் கீழே வருது பாருங்கள். இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் இப்போ ஆல்ட் F இப்படி தான் இருக்கும். வழக்கமாக நீங்கள் ட்ரையல் பேலன்ஸ்குள்ளே போனால் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஆல்ட் F1 கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஆகுது பாருங்கள், அந்தந்த குரூப் கீழே இருக்க லெட்ஜஸ் மட்டும் காமிக்குது. ஃபிக்ஸட் அசட் கீழே, கரண்ட் அசட் கீழே, மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்ஸ் அப்படி காமிக்குது. இப்போ இதுவே வந்து எனக்கு எஃப்ஐ கொடுத்தீங்கன்னா லெட்ஜர் வைஸாக மொத்தமாக காமிக்கும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வழக்கமாக ட்ரையல் பேலன்ஸில் 2 காலம் தான் வரும், ஒன்று டெபிட் கிரெடிட் 2 காலம் தான் இருக்கும். ஸோ இதுதான் அன்றைக்கி நான் சொல்ல இது இப்போ சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி படித்தது இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸில் இப்போ இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அது டிஸ்பிளேயில் போயிட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரிக்குள்ளே பார்க்கணும். ஓகேங்களா, தேங்க்யூ. Fully air conditioned 100% complete educational center. அதனால தான் ரிசல்ட்டும் 100%.